அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அதாவது திருப்தி இருக்குதே அதுதான் மிகப்பெரியது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நாங்க திருப்தியை இந்த அளவு விசாலமாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்ம ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விஷயமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துள்ளவர்களுக்கு கொடுப்பதும் தடுப்பதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கண்ணியப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதையும் அதிகாரத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் திருப்திப்பட்டால் தான் எங்களுக்கு லைஃபே. அவன் திருப்திப்பட்டால் தான் எங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும். அப்படி சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய நாம் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சமாக முயற்சி எடுப்போம். ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாம் அந்த அதில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்திப்படுத்த நம்ம என்ன செய்வோம்? முயற்சி எடுப்போம். கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவது, மனைவி கணவனை திருப்திப்படுத்துவது, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர்கள் பிள்ளைகளை, நண்பர்கள், இப்படி திருப்திப்படுத்தாதான் வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிறோம்? விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப டோட்டல் லைஃபையும் தந்த இறைவனுடைய திருப்தி தான் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? அடிப்படையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த அளவில் நம்ம அந்த திருப்தி என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ள. வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை திருப்தி தான் மிகப்பெரியது. இது அல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸில் என்ன செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நரகத்திலிருந்து ஒரு சிலர் எடுக்கப்படுவார்கள். அவர்கள் நரகம் தீண்டி இருக்கும், நரகம் தீண்டி கரித்து போயிருப்பார்கள். அவர்கள் ஹயாத் என்ற தண்ணீரிலே போடப்படுவார்கள். அதுக்கு பின்னால எப்படி ஒரு வெள்ளம் போன பின்னால அழகான முறையில் அந்த தாவரங்கள் வளருமோ அதுபோல் அவர்கள் அழகாக என்ன செஞ்சிருவாங்க, உடலெல்லாம் மாறிவிடும். அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்பதை குறிக்க ஜஹன்னமியூன் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். சொர்க்கத்தில் அனுப்பினோடனே அவர்களுக்கு இந்த அதாவது பன்மடங்காக சொர்க்கம், இந்த உலகத்தை விட பன்மடங்காக சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லாத ஒருவருக்கு விடுதலை கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் சொர்க்கமே முழுமையாக அல்லாஹு தஆலா கூலியை கொடுத்த பின்னால் அவர் அதுக்கு மேலே வேற ஒன்றை நினைச்சு பார்ப்பாரா? வேற ஒன்றுமே இல்லை. ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை என்பதே ஒரு இன்பம் தான். அதுக்கு மேலே இன்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான். அவர் அதுக்கு மேலே கற்பனை பண்ணுவதற்கு அவருடைய சிந்தனையில் இடம் இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா கேட்பான், உங்களுக்கு இதை விட வேற ஏதாவது தேவையான்னு கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், இதை விட வேறு என்ன தேவையால நீ எல்லாவற்றையும் தந்து விட்டாய்ன்னு சொல்லி. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் திரையை விளக்குவான். அல்லாஹ்வுக்கு ஒரு திரை இருக்குது, அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு திரை இருக்குது. அந்த திரை ஒளியிலானால் ஒரு திரை, அந்த திரை என்ன செஞ்சிடும், விளக்கப்பட்டுரும். விளக்கப்பட்ட உடனேயே அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், ரிதாஇ அலைக்கும் ஃபலா அஸ்ஹது அலைக்கும் அபதா. அடுத்தது என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க தானே, நான் உங்களை பொருந்தி கொண்டேன், இனி உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். நான் உங்களை திருப்திப்பட்டு விட்டேன், பொருந்தி கொண்டு விட்டேன், இனி உங்கள் மீது எனது கோபம் என்ன செய்யாது, என்றைக்கும் ஏற்படாது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சொல்லுவான். இப்ப சொர்க்கத்திலே கிடைத்த இன்பத்துக்கு மேலான ஒரு இன்பம் எது? அல்லாஹ்வுடைய திருப்தி. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? திருப்தி என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பின்னால் அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அல்லாஹ் கோபப்படவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன். எப்படி சொந்தக்காரன்? இடையில வந்ததல்ல, உருவாக்கமும் அவன்தான், நிர்வாகமும் அவன்தான், பகிர்ந்தளிப்பதும் அவன்தான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் சொந்தக்காரன் திருப்திப்பட்டுட்டா உலகமே நம்ம கையில இருக்கிறதுக்கு சமம், உலகமே கையில இருப்பதற்கு சமம்.